அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் சத்திய தருமசாலை என்றால் என்ன எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: சத்திய தருமசாலை என்றால் என்ன? மாமாய அனித்திய காட்சிகளே கர்த்தர்களும் ஜீவர்களும் அவர்களின் வாழ்வும். திருவருள் முன்னிலையில் தோன்றும் மாயத்திரைகளே இவர்கள். ஆதி மாயையாய இவர்கள் அநாதி அருள்ஞானம் அறிந்திலர். திருவருளின் கருணையால் மாயை தோன்றாது போம். அதுவே விபூதியின் பெருமை. மாயத் துன்பம் தவிர்க்க சத்திய தருமசாலைக்கு வரவேண்டும். தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்தலே சத்திய தருமசாலை. அதுவே பசித்திரு எனும் நோவா நோன்பு. அந்நோன்பே சத்திய ஞானசபையை காட்டும். சத்திய ஞானசபையை காணுங்கால் ஆதி அந்த அநாதி கண்டு நம் நிலை கண்டு அறவேண்டிய நிலை கண்டு ஆதியின் அந்தத்தில் தனித்து அதுவே தனித்திரு எனும் உண்மை கண்டு பெறவேண்டிய உண்மை கண்டு விழித்து தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நடம் கண்டு எல்லாம் வல்ல சித்தி பெற்று திருவருள் சமூக மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து சத்திய சித்திவளாக சித்திபுரத்தில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என திருவண்ண சித்தி பெறுவோம். சத்திய தருமசாலை தானாகும் வரை தனக்கென வாழாது பிற உயிர்களுக்கு என வாழ்ந்து அதுவே ஜீவகாருண்யமாய் அணையா விளக்காகி அவ்வொலியால் சத்திய ஞானசபையைக் கண்டு ஆதி மாயத்திரையலாம் அகற்றி தனிப்பெரும் கருணை கதவை திறந்து அருட்பெரும் ஜோதி நடம் கண்டு அணையா சுடர்விளக்காய் சத்திய சித்திவளாக சித்திபுரத்தில் எல்லாம் வல்ல சித்தி பெற்று திருவருள் சமூக வாழ்வை தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை விளக்கியும் எழுதியும் வாழ்ந்தும் காட்டி திருவண்ண நிலையை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என திருவருள் சமூகத்தால் பெறலாம் என அருட்பெரும் ஜோதி அருளிய வண்ணம் அருளினார் திருவருட்பிரகாச வள்ளல். சத்திய சித்திவளாக சித்திபுரம் கண்டவர்க்கே
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவண்ணம் விளங்கும். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.